சார், அடுத்ததாக பாமகவினுடைய தலைமை நிர்வாக குழுவில் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அவங்க இடம்பெற்றிருக்காங்க சார். நியமனம் செய்திருக்கிறார். தலைமை நிர்வாக குழு உறுப்பினராக திருமதி ஸ்ரீகாந்தி அவர்களை நியமனம் செய்திருக்கிறார். ஆகஸ்ட் 31 வரை கெடு. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு திரு அன்புமணி அவர்கள் மீது சுமத்திய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் அன்புமணி அவர்கள் 31 ஆகஸ்ட்டுக்குள் பதிலளிக்க வேண்டும், விளக்கம் அளிக்க வேண்டும். அப்படி பதில் அளிக்கலைன்னா என்ன பண்ணுவார்? நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து திரு அன்புமணி அவர்களை நீக்குவதற்கு ஐயா தயங்க மாட்டார் என்று எனக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை செய்து முடித்துவிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். எதுக்குன்னா, அன்புமணி நீங்கள் ஏன் கூட கூட்டணி வச்சுக்கோங்கன்னு கேட்டேன். அப்போ நீ தான் கட்சியில் உறுப்பினர் இல்லையா, அப்போ தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு என்று அந்த சூழ்நிலைக்கு அன்புமணியை தள்ள வேண்டும் என்று ஐயா முடிவெடுத்து விட்டார். நீங்கள் இப்போ இல்லை அப்படியே அதை பாட்டுக்கு நீங்கள் அதை துண்டாக விட்டுட்டு நீங்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட போனேன்னா நான் தாங்க உண்மையான பாமகன்னு 2 பேரும் வந்துக்கிட்டு இருப்பீங்க. சரி, இப்போ இப்படி சொல்லு, ஐயா அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு தயங்க மாட்டார். அவரோட நேர்காணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பதிலுக்கு அன்புமணியால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது சார். மறுபடியும் வந்து கெஞ்சி ஏன் அவரால் ஏன் நீக்க முடியாது? அவருக்கு தான் தெரியுமே சார், சட்ட விதி எல்லாத்தையும் திருத்திட்டாரே சார் ஐயா. அதெல்லாம் திருத்திட்டார். இப்போ சும்மா கூட்டத்தை போட்டு நீக்க முடியுமா? முடியாதா? முடியும் சார். செய்வார் அவரு? தெரியலையே. செஞ்சாது சூசைடு. அன்புமணி மீது வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார். போய் சொல்கிறான், இது பண்ணான்ட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அன்புமணியால் ஐயா பற்றி பேச முடிஞ்சா? பேசுனா அந்த கூட்டத்தில் இருக்கணும், யோ என்ன ஐயா பற்றி இப்படி பேசுகிற, போயாண்டு போயிடும். கரெக்டாக ஐயா நீக்குவார். நீக்கிறதுக்கான வேலைக்கு தான் இவ்வளோ நாள் அதுக்கான நரேட்டிவெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்றைக்கி ஐயா கூட இருக்கிறவங்க அதான் மேடையில் பேச விட்டாருன்னு நான் சொன்னேன்ல, தீரனை பேச விட்டார், ஒரு எம்எல்ஏ திரு அருள் அவர்களை பேச விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டத்தில் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அன்புமணி விமர்சனம் செய்யப்பட்டதை நாம் இந்த பொதுக்குழுவில் பார்த்தோம். ரைட்டா? இப்போ நீக்குனா அவங்க வந்து என்னங்க சின்னையாவை போய் நீக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்களா? அது அந்த அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் படிச்சிங்களா? அவர் பண்ண தவறுகளெல்லாம் பதிவு செஞ்சுட்டாரு. உண்மையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கே ஒரு குழு அமைச்சிட்டு அது உண்மைன்றதையும் நிரூபிச்சிட்டாரு. ஐயா நீக்கிறாரு. பதிலுக்கு நீங்க பார்ப்போம். அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் உங்களால் போக முடியாதுன்றதுனால தான் ஐயாவுக்கு நாற்காலி போடுறீங்க, ஐயா இங்கே குலதெய்வன்றீங்க, ஐயா வழிகாட்டின்றீங்க. நீங்கள் தான் பாருங்களேன். அப்போ அன்புமணிக்கு இதுக்கு மேலே இந்த விளையாட்டில் மூஸே இல்லை, இல்லையா? ஆனால் இது அப்படியே துண்டாக விட்டுக்கிட்டு எடப்பாடி கூட போய் ஐயா பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு வச்சுங்க. அன்புமணியும் போய் பேச்சுவார்த்தை நடத்துவார். இப்போவே நடந்துக்கிட்டு இருக்குது. அதிமுக தலைவர்கள்ட்ட பேசினா 2 பேரும் பேசுகிறாங்கப்பா. ஸோ இப்போ வந்து நீக்கிட்டா போய் முதல்ல நீ எந்த கட்சின்றது ஃபஸ்ட்டு சொல்லுப்பா. நீ இல்லைங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதுலேருந்து ஒன்று நீக்கிட்டாங்க, இந்த பேப்பர் இருக்குது, நீ எந்த கட்சின்னு சொல்லுவோம், அவங்க கூட கூட்டணியை பற்றி பேசலாம். ஸோ இது நீக்கிய பிறகு அடுத்தடுத்ததாக அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரையோ நிறுவனரின் பெயரையோ பயன்படுத்தக்கூடாது. இப்போ அன்புமணியவே கட்சியை விட்டு நீக்கின பிறகு அன்புமணியோடு சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன இவரையே தூக்கிட்டாங்க, இந்த அச்சம் வருமா? இப்பயே கதக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டு வாங்கணும்ல. இங்கே இருக்கீங்க, அண்ணன் பாலு எடுத்துக்கோங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைந்தார். இப்போ பாலு எப்படி போட்டிடுவார் சொல்லுங்கள்? ஓவராக பேசிட்டார். இது வேறு ஒரு ஐயாவோட பவரை புரிஞ்சுக்காம இது செல்லாது அது செல்லாது. ஒரு வழக்கறிஞர் தானே சார், அவரும் போய் ஹார்ட் அட்டாக்குங்க செக்கிங்க அப்படி சொல்லிட்டு மருத்துவமனையில் படுத்துருக்கலாமோ யோசிப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தப்பு பண்ணிட்டார். ரொம்ப சைடு எடுக்கக்கூடாது, அவர் பண்ணிட்டார். இப்போது ஒரு வேளை இப்போ ஒரு அன்புமணியா ஐயாவும் சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயா பாலுவை சேர்த்துக்கிறேன். அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் போவாங்க அப்படின்னு இருக்கும்போது சொல்லுவார், என் கூட இருக்கவங்களெல்லாம் நீங்கள் கை விட்டுறக்கூடாதுப்பா அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு போவார்னு நினைக்கிறேன். நீ மட்டும் தனியாக வந்தால் தான் ஏற்றுக்குவேன், கூட இருக்கவன் எவனையும் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்றதான் ஐயா வைக்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்படியா? என்ன நீ வந்து நான் ஐயாவை எதுவும் பேசலைன்னு சொல்கிற, ஆனால் நீ பேச வேண்டியதெல்லாம் தான் உன் சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்க, நீ அவனை கண்டிச்சியா? எவ்வளோ வருத்தப்பட்டு நம்ம பேட்டியில் சொன்னார். ராமதாஸ்ன்றாங்கப்பா, நான் படித்து ஒரு பட்டம் வேறு வாங்கியிருக்கேன்ப்பா, அதையாவது சேர்த்து சொல்லலாம்ல. உண்மையான டாக்டர் சொன்னார்ல. அப்போ எவ்வளோ வேதனை நடிச்சிருக்கார். நீ அப்போ வந்து நீங்கள் பாலுவுக்கு தலைமை நிலை செயலாளர் பதவி கொடுங்கன்னு கூட்டிகிட்டு வருவீங்க, கொடுப்பாரா? சரி, இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணன் பழனிசாமியை நம்ம என்டிஏ வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ இவரும் போய் சேர்ந்துக்க வேண்டியது தானே? அது ஒன்று தான் வழி. இப்போது கூட காலம் கடந்து விடவில்லை, ஆனால் அது நடப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. திருமதி ஸ்ரீகாந்தி அவர்களை தலைமை செயற்குழு அந்த குழுவுக்கு நியமித்ததன் மூலமாக ஐயா சொல்ல வேண்டிய செய்திகளை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். இனி பேச்சப்புக்கு இடம் இல்லை.
வந்தாலும் சேர்த்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கடும் கோபத்தில் தான் ஐயா இருக்கிறார். ஒருவேளை சமாதானம் பேசி திரு அன்புமணி அவர்கள் ஐயாவோட போய் சேர்ந்தாலும் அது ஒரு வின்வின் பாலிசி தான். வின்வின் பாலிசி தான். சபரீஷ் கொடுக்குறதா சொன்ன அமௌண்ட்டை அப்புறம் எப்படி கொடுப்பாரு? நீங்கள் இப்படி குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதிமுக கூட போகிறதுக்காக அவனுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன் கேட்க மாட்டார். திருப்பி கொடுன்னு கேட்டாங்க. அவர் என்ன அக்கௌண்ட் வழியாவா கொடுத்தாரு? அக்கௌண்ட் வழியாக கொடுக்கல தான், இன்னும் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது கொடுத்தது திருப்பி கேட்க போகிறதில்ல, பேலன்ஸு. கட்சின்னு ஒன்று இருந்தால் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், அது புரியணும். ஆனால் உங்களை வாங்க விட மாட்டார்ல ஐயா. கொஞ்ச நாள் தானே, அந்த பொறுமை இல்லையே. கட்சி இப்போ உடைச்சோன்னா நாளைக்கே கிடைக்குமே. உடைக்கிறதுக்காக தானே கொடுக்குறது, ஒன்றா சேர்றதுக்காக கொடுக்குறது. சார் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு, முதலமைச்சர்கள்லேயே யார் வந்துட்டு பணக்காரங்க, யார் வந்துட்டு ஏழ்மையான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் வந்துட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் நல்லா கோடிக்காரங்க நல்லா காசு வச்சுருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு. இன்னொன்று வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான முதல்வர் அப்படின்னு பார்த்தா மம்தா பானர்ஜி அவர்கள். இதில் சேர சோழ பாண்டியர்களுக்கெல்லாம் அடுத்து தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த லிஸ்ட்டில் சார் இருக்கார்? சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களிலேயே பணக்கார முதல்வராக திரு சந்திரபாபு நாயுடு அவங்க தெரிவித்த பட்டியலின்படி சந்திரபாபு நாயுடு 931 கோடி ரூபாய் சொத்துக்களோடு முதலிடத்தில் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் அருணாச்சல் பிரதேஷின் முதலமைச்சர் திரு பேமா கண்டு 332 கோடி சொத்துக்களோடு இருக்கிறார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா 51 கோடி சொத்துக்களோடு இருக்கிறார். அடுத்து நாகாலாந்து, மத்திய பிரதேஷ், புதுச்சேரி என்று வரிசையாக வருகிறது. இதில் அங்கிள் ஸ்டாலின் 14வது இடத்தில் வெறும் 8 கோடி சொத்துக்களோடு இருக்கிறார். ஏன் இந்த 8 கோடி வருதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக திரு கருணாநிதி அவர்களுடைய சொத்து ஏதாவது மு.க. ஸ்டாலின் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குமோ? அது போல் டிரான்ஸ்ஃபர் ஆன சொத்துக்களை மட்டும்தான் கணக்கில் காட்டியிருப்பார்கள். இப்போ அவர் பயன்படுத்துகிற காரோட விலை எவ்வளோ? ரேஞ்ச் ரோவரா? 1.5 கோடி சொன்னீங்க. 2 கோடி. அது இந்த 8 கோடியில் வருமா? வராது. பேரனோட பேரில் எல்லாம் இருக்குது. பேரன் பேரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்த காரு மகன் பேரில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரெட் ஜெயிண்ட் பேரில் இருந்துச்சு, அடுத்து மகன் பேருக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போது பயன்படுத்துகிற காரு பேரன் பெயரில் இருக்கிறது. அவர் கையில் ரெகுலராக கட்டுற வாட்ச் மட்டும் 1.5 கோடி, 45 லட்சம், 50 லட்சத்துக்கு 3 வாட்ச் கட்டியிருக்காரு இந்த 3 வருட ஆட்சியில். அந்த துபாய் போனாங்கன்னு சொன்னேன்ல, அதில் வாங்கினது இந்த வாட்ச். அப்போ அதெல்லாம் வேறு யார் பேர்லேயும் இருக்குது? வாட்செலாம் என்ன பேர் காட்டணுன்ட்டு என்ன இருக்குது உங்களுக்கு? இன்னொன்று மர்ம பேரில் இருக்கும். அதான், ஏன்னா அசையும் சொத்து அசையா சொத்துன்னு வாட்செல்லாம் கூட வந்துடும். வரும், பெரிய அமௌண்ட் இல்லை. இன்னொன்று கணக்காட்ட வேண்டியதே இல்லைன்னு நினச்சிருக்கிறாரு அவர். ஸோ இவங்க பேரில் இருக்கிற சொத்து என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுப்பாங்க. கருணாநிதி பேரில் கடைசி வரைக்கும் கார் இல்லை தெரியுமா? இவர் பேரில் கார் இல்லை தெரியுமா? நம்ம கூட கார் வச்சுருக்கோம். ஆனால் பார்க்குறவங்க முதலமைச்சருக்கு காரே இல்லாமல் எவ்வளோ ஏழப்பா அவர், ஆனால் போகிறது எத்தனை கோடி காரில்? 2 கோடி. ஸோ இதெல்லாம், ஆனால் அந்த வகையில் பார்க்கும்பொழுது திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை நான் பாராட்ட வேண்டும். இல்லை, அவருக்கு வந்து விவரம் பத்தலைன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இந்த கோபாலபுரம் குடும்பம் மாதிரி வேஷம் போடுறதுக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு தெரியவில்லை. ஸோ இந்த அங்கிள் ஏழ்மையான அங்கிள் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இவருக்கு வெறும் 8 கோடி சொத்துக்கள் என்று இதில் பதிவாகி இருக்கிறது. அது இந்த உளுந்தையில் பண்ணை வீடுலாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் இதில் வருது. அதெல்லாம் ஒரு பேரில் இருக்குது. தஞ்சாவூரில் அவங்க நேட்டிவில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கோபாலபுரம் வீட்டில் ஷேர்ஸ் வரும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. மர்மம் பேரில் எழுதி வைக்கிறது, மகன் எழுதி வைக்கிறது. பேரனுக்கு எப்படி எங்கேருந்து 2 கோடி கார் வாங்குறதுக்கு வருமானம் வரும்? நம்மள பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? அந்நியார் பேரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்நியார் பேரில் இருந்தால் டிக்ளேர் பண்ணோம். அப்படியா? ஆமாம், ஸ்பௌஸ் இது. அந்நியார் பேரில் கூட இல்லையா? அவங்களும் ஏழை, அவங்க பேரில் கூட ஒத்த கார் இல்லை, ஸ்கூட்டி கூட இல்லை, ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க. சித்தரஞ்சன் சாலை வீடு உங்கள் பேரில் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து சித்தரஞ்சன் சாலை தான் இதில் அதிக விலை உள்ள ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். எல்லாம் சேர்த்து வெறும் 8 கோடி. ஏழை சிஎம் எண்டு ஏற்கனவே கொடுத்தது இருக்குல்ல. இப்போ கவர்மெண்ட் வேல்யூவேஷன் படி சித்தரஞ்சன் சாலையோட ரேட்டெல்லாம் கம்மியாக வேறு இருக்கும். கம்மியாக வேறு இருக்கும். மாடியில் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற வீடு என்ன விலை இருக்கும் சித்தரஞ்சன் சாலையில்? கம்மியாக வச்சுருப்பாங்க.